ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம கீ ரைஸ் குஸ்கா மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3 டீஸ்பூன் கீ ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. மூணு பச்சை மிளகாவை நம்ம கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 2 வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். பாருங்கள், நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெள்ளைப்பூண்டு இஞ்சியும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஒரு தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கை மல்லி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட புதினா இருந்தாலும் அதுவும் ஒரு கை நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த ஜாரில் தான் வந்து ஒரு டம்ளர் ஒரு கப்பு ஃபுல்லாக அரிசி எடுத்து அதே கப்பில் வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதே டம்ளரில் வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 1.5. நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசி வந்து போட்டிருக்கேன். நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் வாசத்துக்கு வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேணாலும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ விசில் போட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்தோடனே நான் இறக்கிடுவேன். கீ ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஒரு கிராம்பு, கொஞ்சம் பட்டை அதெல்லாமே எச்சா சேர்த்துக்கிட்டே இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா காரமே இல்லாமல் ஒரு சூப்பரான குஸ்கா. இது வந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒன்றும் ஸ்பைசஸ் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.